ஹலோ வீவர்ஸ், மகாநதியின் பிரமோ இந்த இடத்துல விஜய்க்கு முக்கியமான ஆஃபீஸ் கால் வருது. அந்த உடனே சார் கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு சார், நீங்கள் உடனே வந்தாகணுன்றாங்க. இல்லை வர முடியாது என்னால் இப்போதைக்குன்னு விஜய் சொல்கிறாங்க. சார் இப்படி சொன்னால் எப்படி சார்ன்றாங்க. இங்கே பாருங்க, நான் முதல்ல போயிட்டு என் பொண்டாட்டி வீட்டில் போயிட்டு பார்க்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்க்க முடியும்ட்டு அங்கே விஜய் சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து காவேரி பார்க்கறதுக்காக ஆர்வமாக ஓடி வராங்க. ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு காவேரி கிட்ட பேசி அப்படின்ட்டு அந்த இடத்துல வருவாங்க. காவேரின்னு அப்புறமா காவேரி கிச்சனில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களான்னு அப்புறமா போயிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. என்ன காவேரி, நான் இத்தனை டைம் உனக்கு ஃபோன் கால் ட்ரை பண்ணேன், நீ ஏன் என்னுடைய ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லைன்றாங்க. இல்லை அது என்ன போய் சொல்லி ஏன் எடுக்கல அப்படின்றத சொல்கிறாங்க. இல்லைங்க, ஃபோன் கால் பண்ணலான்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் எனக்கு பண்ணவே இல்லையா. ஐயோ காவேரி, நான் உனக்கு பண்ணேன் ஆனால் உனக்கு ஃபோன் போகல அப்படின்றாங்க. இதை பாருன்ட்டு கால் லிஸ்ட் எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே என்னோடய ஃபோனுக்கு வரலின்னுவாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் பண்ண தெரியலங்கன்றாங்க. நான் ஃபோனை இங்கே ஏதாவது வச்சுட்ருக்கேன், நான் எதுவும் லாக் பண்ணலன்றாங்க. யார் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு அப்போ தான் காவேரிக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த ராகினி தான் அப்பப்போ நக்கலாக பேசிட்டு இருந்தா, ஒரு வேலை இதை அவ பண்ணியிருப்பாளோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.